போயிட்டு வந்துட்டீங்களா? வாங்க காஃபி குடிக்கலாம். இருமா, பேப்பர் எடுத்துட்டு வந்துடுறேன். தம்பி, பேப்பரை கிழியிற மாதிரி தூக்கி போடுறேன். இல்லை சார், நான் பேப்பரை கேட்டனால தான் வச்சேன். இந்த மாதிரி தூக்கி போட்டேன்னா காசு தரமாட்டேன். இல்லை சார், நான் பேப்பரை கேட்டனால தான் வச்சேன். அது காற்றுல விழுந்துருக்கும். எப்போ பார்த்தாலும் பேப்பரை கிழியிற மாதிரி தூக்கி போடுறேன். பேப்பர் போடுற பையனுக்கு திமிர பாரு. நியூஸ் பேப்பரை பற்றி உனக்கு என்ன தெரியும்? நியூஸ் பேப்பரை படித்து அறிவை வளர்த்துக்கோ. போ போ. தம்பி தம்பி, என்னம்மா பேப்பர் போட்டு வந்துட்டியா? ஏமா ஒரு மாதிரி இருக்க? இல்லைம்மா, எனக்கு பேப்பர் போட மட்டும் ஒருத்தவங்க என்னை திட்டாங்கம்மா. பேப்பர் போடுறதுன்னா அவ்வளோ கேவலமாம்மா. யாருமா அப்படி சொன்னது? அடுத்தவங்களை ஏமாத்தாம, அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படாம கஷ்டப்பட்டு உழைச்சி எந்த வேலையும் செஞ்சா அது கௌரவம் தாம்மா. அது கேவலமே இல்லம்மா. இல்லைம்மா, எனக்கு ஃபியூச்சரில் டாக்டர் ஆகணும் தானே கனவு. அதை நிறைவேற்றுறதுக்கு அப்பா சம்பாதிக்கிறது மட்டும் பத்தாது இல்லை. அதனால நானும் சின்ன சின்ன வேலையை செஞ்சு காசு சேமித்து வைக்கிறேன். அந்த சார் திட்டினது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குமா. கஷ்டப்படாதம்மா. நம்ம அப்துல் கலாம் ஐயா கூட வீடு வீட போய் பேப்பர் போட்டாங்கம்மா. அதுக்கப்புறம் நல்லா கஷ்டப்பட்டு படித்து பெரிய ஆள் ஆனாங்க. அப்புறம் இஸ்ரோவுக்கே பெரிய சயின்டிஸ்டாகவும் ஆனாங்கம்மா. இந்தியாவுக்கு பெரிய ஜனாதிபதியும் ஆயிட்டாங்க. அது போல் நீயும் கஷ்டப்பட்டு மனசோ தளராம உறுதியோடனும் நல்லா உழைச்சின்னு வச்சுக்கேன். உன் கனவு மெய்ப்படும் செல்லம். நீ நல்லா ஆவ, கவலைப்படாத. இந்த டைம் கிடைக்கும் போது செல்லம் இந்த புக் எடுத்து படி. சரிம்மா. அக்னி சிறகுகள். எஸ், கம் இன். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், உட்காருங்க. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன செய்யுது? கொஞ்ச நாளாவே நடக்கும்போது முட்டி வலிக்குது டாக்டர். மாடிப்படியெல்லாம் ஏற முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. Open your mouth, sir. Okay. Deep breath. Okay, sir. உங்க ஹார்ட் ரேட் நல்லா தான் இருக்கு சார். இப்போ பிரஷர் செக் பண்ணலாம். உங்க பிளட் பிரஷர் நல்லா தான் இருக்கு சார். ஓகே டாக்டர். இங்க வலிக்குதா? ஆமா டாக்டர். இங்க அங்கே வலிக்குது. இங்க வலிக்குது டாக்டர். ரெண்டு காலும் தானே? ரெண்டு முட்டி வலிக்குது டாக்டர். நான் டேப்லெட் டாக்டர், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நீங்க அந்த பேப்பர் போட்ட தம்பி தானே? ஆமா. நான் அன்னைக்கு உங்களை அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் டாக்டர். சாரி டாக்டர். பரவாயில்ல சார். பரவாயில்ல சார், அதை விடுங்க. இந்த டேப்லெட் ட்வைஸ் a day போட்டுருங்க பிஃபோர் ஃபுட். சார் இன்ஜெக்ஷன் ரிசப்ஷனில் போட்டுங்க சார். டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணுங்க சார். வாக்கிங் போங்க சார். ஹெல்தி ஃபுட் இன்டேக் சாப்பிடுங்க சார். மில்லட்ஸு, வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி சார். ஓகே டாக்டர். ரொம்ப நன்றி தம்பி. அன்னைக்கு நான் அப்படி பேசுனதை மனசில் வச்சுக்காம ரொம்ப மரியாதையாக நடத்துனீங்க. உங்களை உங்கள் அம்மா அப்பா ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க. நன்றி டாக்டர்.
நர்ஸ் இவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு விடுங்க. பேஷண்ட் நேம் சிங்காரவேலு.